بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான், மக்கள் தரக்கூடிய தொல்லைகள் துன்பங்கள் விஷயத்தில் நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள், நீங்கள் நன்மையை ஏவுங்கள், மூடர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஷைத்தானுடைய தூண்டல் ஏற்பட்டால் நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடுங்கள். இந்த விஷயத்துல ஷைத்தானுடைய தீண்டல் ஏற்படும் போது அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேடுவது ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் எடுக்கிற கட்டளை. ஆனால் மனிதர்களுடைய தொல்லைகள் வரும் பொழுது அவர்களை மன்னித்து விடுவது ஏன் என்றால், மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஃபித்ரத், நல்ல இயல்பு, அந்த மனிதர்கள் சில நேரத்தில் நமக்கு கேடு செய்து நமக்கு எதிராக இருக்கும்போது கூட அவர்களும் நல்ல பண்புகளோடும் நான் நடக்கும்போது அந்த மனிதர்கள் மாற விரும்பலாம். எதிரியாக இருக்கக்கூடியவன் நமக்கு நல்ல நண்பனாக மாறலாம். ஆனால் ஷைத்தானுடைய விஷயத்தில் மட்டும் அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இது ஏன்? ஏனென்றால் ஷைத்தான் எந்த நேரத்திலும் ஜின் இனத்தை சேர்ந்த ஷைத்தான்கள் நம்மை எதிரியாகத்தான் கடைசி வரைக்கும் கருதுவார்களே தவிர மனிதர்களிடம் இருக்கிற இயல்பு போல ஷைத்தானுடைய இயல்பு அல்ல. அப்பா, எதிரியாக கருதக்கூடிய ஷைத்தான்கள், ஜின் இன ஷைத்தான்கள், அவர்களுடைய விஷயத்தில் அவர்களுடைய தீங்குகள் தொல்லைகளை விட்டு நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வை கொண்டு மட்டும்தான் அந்த பாதுகாப்பை அடைய முடியும். ஆகவேதான் இந்த விஷயத்தில் அல்லாஹ் தஆலா மனிதர்கள் விஷயத்தில் அவருடைய நஸ்கு என்றால் தீண்டல், தொந்தரவுகள், அது வரும் பொழுது அப்போது அவரிடம் நீங்கள் மன்னிப்பை கொண்டு நல்ல விதத்தில் அவர்கள் நடந்து கொள்வதை கொண்டு அவர்களை மாற்ற நீங்க முயற்சி செய்யுங்கள். எதிரியாக இருப்பவன் கூட மாறலாம். ஆனால் ஷைத்தானுடைய விஷயத்தில் அவன் எல்லா நேரத்திலும் ஜின் என ஷைத்தான்கள் ஆதமுடைய பிள்ளைகள் மீது கடுமையான குரோதமும் வெறுப்பும் பகைமையும் கொண்டவர்கள். ஆகவே நமக்கு எல்லா விதத்திலும் அவர்கள் தீங்கைத்தான் செய்வார்கள். அந்த தீங்கை நம்மால் தனியாக தடுக்க முடியுமா என்றால் முடியாது. அந்த தீங்கை தடுப்பதற்கு அல்லாஹ்விடம் உதவி தேட வேண்டும், அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேட வேண்டும். ஏனென்றால் மனித இன ஷைத்தான்கள் போல அல்ல ஜின் இன ஷைத்தான்கள். ஜின் இன ஷைத்தான்கள் நம்மை அழிப்பதற்கு, நம்மை நரகத்திலே கொண்டு போய் தள்ளுவதற்கு என்னென்ன திட்டம் போட முடியுமோ அந்த திட்டத்தை தீட்டிக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7வது சூரா அல் ஆராஃபுடைய 27வது ஆயத்திலே சொல்கிறான், யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, லா யஃப்தினன்னகுமுஷ் ஷைத்தானு கமா அக்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னah. ஆதமுடைய மக்களே, ஷைத்தான் உங்களுடைய தாய் தந்தையை 2 பேரையும் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றியது போல உங்களையும் அவன் ஏமாற்றி சோதனைக்கு உள்ளாக்கி விட வேண்டாம். ஷைத்தான் நம்ம எப்போதுமே நம்மை ஏமாற்றி வழிகெடுத்து நரகத்திலே கொண்டு போய் தள்ளுவது முயற்சி செய்து கொண்டே இருப்பான். அவை ஜின்கள் இனத்தில் இருக்கக்கூடிய ஷைத்தான்கள் நம்மை வழிகெடுப்பதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் எனும்போது அவர்களுடைய விஷயத்தில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேட வேண்டும். ஷைத்தானை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இன்னொரு இடத்தில் சொல்லுகிறார், 35வது சூராவுடைய 6வது ஆயத்திலே, இன்னஷ் ஷைத்தான லகும் அதுவுன், நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு வெளிப்படையான எதிரி, பகைவன். ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை நீங்கள் எதிரியாகவே, ஷைத்தானை நீங்கள் எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னம யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர், அவன் தன்னுடைய கூட்டத்தாரை, தன்னை பின்பற்றக்கூடிய தன்னுடைய கூட்டத்தாரை அழைப்பதெல்லாம் அவர்கள் கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரக நெருப்புக்கு உரியவர்களாக ஆக வேண்டும் என்பதற்கு தான்.
அப்ப ஆதமுடைய மக்கள்ல யாரெல்லாம் ஷைத்தான்களை அவங்களுடைய தூண்டல்களை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் கடைசி நரகத்திற்கு போவார்கள். அப்ப உள்ளத்திலே ஊசலாட்டத்தை குழப்பத்தை போட்டு ஷைத்தான் நம்மை வழிகெடுக்க பார்ப்பான். நம்மிடம் கெட்ட எண்ணங்களை கொண்டு வர பார்ப்பான், வழிகேடான சிந்தனைகளை கொண்டு வர பார்ப்பான். அதன் மூலமாக எப்படியாவது கொழுந்து விட்டு எரியக்கூடிய சமீர்கிற நரகத்தில் கொண்டு போய் தள்ளுவதுதான் அவனுடைய நோக்கமாக இருக்கும். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், சூரா அல் கஹஃப் 18வது சூராவுடைய 50வது ஆயத், அஃபதத்தஹிதூனஹு வ துர்ரிய்யதஹு அவ்லியாஅ மின் தூனி வ ஹும் லகும் அது பிக்ஸ லில்-ஸாலிமீன பதலா. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் என்னை தவிர்த்து அவனையும் அந்த ஷைத்தானையும் அவனுடைய சந்ததியையும், சந்ததி என்று சொன்னால் இப்லீஸுடைய சந்ததி, ஜின்களில் இருக்கக்கூடிய ஷைத்தான்கள். இப்லீஸ் அவன் ஜின் இனத்தை சேர்ந்தவன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு சஜிதா செய்ய மறுத்தவன், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தவன். வகான மினல் ஜின், அவன் ஜின் இனத்தை சேர்ந்தவன். அந்த ஜின்னாகிய அந்த இப்லீஸ் அவனுடைய கூட்டமா இருக்கக்கூடிய ஜின்களிலே ஷைத்தான்களை தன்னுடைய படையாக, கூட்டமாக, தன்னுடைய சந்ததியாக ஆக்கிக் கொள்கிறான். ஆகவேதான் மக்கள்ல கோடிக்கணக்கான ஆதமுடைய பிள்ளைகளை வழிகெடுப்பதற்கு எப்படி அவன் ஒருவனால் மட்டும் வழிகெடுக்க முடியுது அப்படின்னா, அவன் ஒருவனுடைய தலைமையின் கீழே கோடிக்கணக்கான ஜின்கள் இருக்கிறார்கள். கோடிக்கணக்கான ஜின்களில் இருக்கிற ஷைத்தான்கள் இருக்கிறார்கள். அந்த ஷைத்தான்கள் மனிதர்களை வழிகெடுப்பதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னுடைய தலைவனாக இருக்கக்கூடிய இப்லீஸுக்கு அவர்கள் ரிப்போர்ட் கொடுக்கிறார்கள். இந்த மனிதனை நான் இப்படி வழிகெடுக்கிறேன், இவனிடம் நான் போனேன், இவனை இப்படி சொல்ல வைத்தேன், இப்படி நடக்க வைத்தேன். அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லும் பொழுது இப்லீஸ் மிகவும் சந்தோஷம் அடைகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் இப்லீஸ் தண்ணீரின் மீது தன்னுடைய ஆசனம், தன்னுடைய அர்ஷை போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருப்பான். அப்போது அவனுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஜின்னின ஷைத்தான்கள் ஒவ்வொரு நாளும் அவனிடம் வந்து யார் யாரை எப்படி வழிகெடுத்தோம் என்று சொல்வார்கள். அவன் கேட்டுக்கொண்டே இருப்பான். ஒருவன் சொல்வான், நான் இவனை போய் சொல்ல வைத்தேன், இவனை இதை செய்ய வைத்தேன், கொலை செய்ய வைத்தேன். இப்படி பலவிதமாக ஜின்னின ஷைத்தான்கள் நம்மை வழிகெடுத்ததை பற்றி இப்லீஸிடம் அறிக்கை சமர்ப்பிப்பார்கள். இப்படியே சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒருவன் வருவான், சொல்லுவான், நான் ஒரு கணவனையும் மனைவியையும் பின்தொடர்ந்தேன், அவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை வருவதற்கு நான் தூண்டிக்கொண்டே இருந்தேன், அவர்களுக்குள் வாக்குவாதத்தை ஏற்படுத்தினேன், அவர்களுக்குள் மனக்கசப்புகளை ஏற்படுத்தினேன், ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி தப்பான எண்ணங்கள் ஏற்படும்படி நான் செய்தேன். இப்படியே அவர்களுக்கு மத்தியிலே நடந்து கொண்டே இருந்தது. நான் தொடர்ந்து கொண்டே இருந்தேன். கடைசியிலே அவர்களை நான் பிரித்து விட்டேன், அவர்கள் பிரிந்து விட்டார்கள். அப்போது இப்லீஸுக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குமா. அவன் ஷபாஷ், நீ செய்துதான் அருமை அருமை, வா என்று சொல்லி அவனுக்கு பக்கத்தில் வலது பக்கம் உட்கார வைத்து கண்ணியப்படுத்துவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமாக பதிவாயிருக்கு. அப்போ ஒரு பெரும் கூட்டத்தை அனுப்பி, ஜின்களில் இருக்கிற கூட்டத்தை அனுப்பி, இந்த சதியை நம்மை வழிகெடுப்பதற்கான எல்லா வேலைகளையும் இப்லீஸ் செய்து கொண்டே இருக்கிறான். அவன் சுற்றி கொண்டே இருக்கிறான், ஜின்களும் சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். அப்படி என்றால் அவருடைய இந்த தீண்டல், நம்முடைய உள்ளத்தில் அவர்கள் போடக்கூடிய வஸ்வாஸ், ஊசலாட்டங்கள், குழப்பங்கள், இது சாதாரணமானது அல்ல. அப்ப இதை தனி நபராக ஒரு மனிதர் தன்னுடைய ஆற்றலிலே அந்த ஜின்களை எதிர்கொள்ள முடியாது. அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடினால் அல்லாஹ் பாதுகாக்கும் போதுதான் ஒரு மனிதன் தப்பிக்கவே முடியும். ஆகவே அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல என்னை தவிர்த்து அவனையும் அவனுடைய சந்ததியையும் அவனுடைய கூட்டத்தையும் உங்களுக்கு பாதுகாவலர்களாக எடுத்துக் கொள்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அஃபதத்தஹிதூனஹு வ துர்ரிய்யதஹு அவ்லியா மின் தூனி, எனக்கு இணையாக அல்ல, என்னை விட்டு அவர்களை பாதுகாவலர்களாக எடுத்துக்கொள்கிறீர்கள். வஹும் லகும் அது, அவர்களோ உங்களுக்கு பகைவர்களாக இருக்கிறார்கள்.
பிக்ஸலில் வாலிமீன பதலா, அக்கிரமக்காரர்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் இப்படி மாற்றிக்கொண்டது மிகவும் கெட்ட ஒரு விஷயம். அவை பாதுகாவலர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டியது உண்மையிலே மிகச்சிறந்த பாதுகாவலர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்ப அவனை கொண்டுதான் பாதுகாப்பு தேட வேண்டும் என்கிற விஷயத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது ஷைத்தானை பாதுகாவலர்களாக உற்ற தோழனாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், அவனை விட்டு விலகி இருங்கள் என்று எச்சரிக்கை செய்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய தந்தை ஆதம் இந்த ஷைத்தானால் ஏமாற்றப்பட்டாங்க. நம்முடைய அம்மா ஹவ்வா இந்த ஷைத்தானால் ஏமாற்றப்பட்டாங்க. எந்த அளவுக்கு என்று கேட்டால், இப்லீஸ் அவரும் சத்தியம் செய்தான், என்ன உங்களுக்கு நல்லதைத்தான் நான் நாடுகிறேன், உங்களுக்கு நல்லதை மட்டும் தான் நினைக்கிறேன், நீங்கள் இந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் தடுத்திருக்கிறார் சொல்லுகிறீர்களே, இந்த கனியை நீங்க சாப்பிட்டா நீங்க மலக்குகளாக ஆகிவிடலாம், மனிதர்களாக இருப்பதை விட மலக்குகளாக மிக உயர்ந்த பெரிய அந்தஸ்து இல்லையா? அப்போ அல்லாஹ்வே வணங்கக்கூடிய சிறந்த படைப்பாக ஆகிவிடலாமே, அப்போ மலக்குகளாக நீங்க ஆகிவிடலாம். ஆசையை போட்டான், சத்தியம் செய்தான், நான் உங்களுக்கு நல்லது தான் நினைக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. இதற்கு முதல்ல அவன் தூண்டியது என்னன்னா, உள்ளத்துல வஸ்வாஸ் போட்டான், ஊசலாட்டம், எண்ணம் வந்து போகுது. ஏன் அல்லாஹ் தடுத்திருக்கிறான்? பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்தை அல்லாஹ் தடுத்திருக்கிறான், இது கூடாது, இது செய்யக்கூடாது, நம்முடைய அறிவை கொண்டு மட்டுமே பார்ப்போம். நம்முடைய அறிவுக்கு அதனுடைய காரணம், அதுல இருக்கிற நுட்பம் புரியாம இருக்கும். அப்ப என்னன்னா, நம்முடைய அறிவை கொண்டு ஒரு முடிவுக்கு வந்துடும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதுல என்ன தப்பு, இது என்னன்னே தெரியல, ஏன் தெரியல, இதுல என்ன, அது ஷைத்தான் தூண்டி விடுவோம், இது அப்படி அப்படி இப்படி அப்படி, அல்லது சில நேரத்தில் ஷைத்தான் எப்படி தூண்டி விடுவான். இதெல்லாம் உலமாக்கிட்ட கருத்து வேறுபாடான விஷயங்கள், நீங்க அந்த அளவுக்கு அதை பார்க்க தேவையில்லை. எப்படி உலமாக்கள் இதுல கருத்து வேறுபாடு கொள்றாங்க. சிலர் சொல்லுவாங்க இது தப்பும்பாங்க, சிலர் இதுல தப்பு இல்லைம்பாங்க. எப்படி சில நேரத்தில் ஒத்திக்கி வீடு எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயத்தை, அது வட்டி உள்ளது, அது கூடாது, வெளிப்படை அது தெளிவா ஹராம் தான். நீங்க பணத்தை கொடுத்துட்டு நீங்க அந்த வீட்டையோ இல்லை வேறொன்றையோ பயன்படுத்துறீங்க, பயன்படுத்தி முடிச்சுட்டு அதுக்கு ஒரு குறிய காலம், 2 வருடமோ 3 வருடமோ 5 வருடமோ குறிப்பிட்ட காலம் பயன்படுத்திட்டு திரும்ப அதை ஒப்படைச்சிடுறீங்க, உங்க பணத்தை திரும்ப அவர் கொடுத்துட்றாரு. அப்ப இந்த பயன்படுத்தி இதுக்கு இது என்ன கணக்கு அப்படின்னு கேட்டா, அது வட்டி. பயன்படுத்தியதுதான் வட்டி என்றால் அதற்கு வாடகை தரப்படலை, ஏன்னா இவர் கொடுத்த பணம் இவருக்கு திரும்பி வந்து விட்டது. அப்போ இப்படி சொல்லும் போது மக்கள் என்ன செய்யறாங்க, அவர்களுக்கு பலவிதமான குழப்பம், ஒரு பக்கம் ஒரு ஊசலாட்டம், இது நமக்கு ரொம்ப தேவை இருக்குது, அவ்வளவு வாடகை கொடுக்க முடியல, அப்போ ஏன் எடுக்கக்கூடாது? அப்போ இன்னொருத்தர் சொல்றாரு, இல்லைங்க இது உலமாக்கள்கிட்ட இன்னொருத்தர் சொல்றாரு, அது தப்புன்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் எடுத்துக்கலான்னு சொல்றாரு. அப்படியா? அவரு அப்படி சொல்றாரு? யாருங்க? அவர் ஒருத்தர் சொல்றாரு. ஏன்? அவரு இதுல தப்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம பணத்தை அவங்க யூஸ் பண்றாங்கல்ல, நம்ம வீட்டை யூஸ் பண்றோம், முடிஞ்சு வச்சு ரெண்டு பேரும் சரியாயிடுச்சு, அதுக்கு பிறகு அவர் நம்ம பணத்தை நம்ம வாங்கிக்கிறோம், அவர் வீட்டை அவர் கொடுத்துட்றோம், இதுல என்ன தப்பு அப்படின்னு அவர் சொல்றாருங்க. அப்படின்னு, ஆமா அதானே, சரியா போச்சு. அப்போ இது உலமாக்கிட்ட கருத்து, ஒருத்தவங்க தப்புங்கிறான், ஒருத்தவங்க சரிங்கிறான், நம்ம இப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ளத்துல நமக்கு தேவைன்னு ஒரு இடம் வரும்போது, அந்த நிர்பந்தம் வரும்போது, உடனே முதல்ல தப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவர் கூட அப்படியே தடம் மாறி சாயறார், ஷைத்தானும் போடுறான், இதெல்லாம் தப்பு இல்லை. சரி, இதுக்கு மார்க்கத்தில் என்ன ஆதாரம்? எந்த அளவுகளுபடி அது பயன்படுத்தப்பட்டது, ஆகுமானது ஆச்சு. சரி, அதே மாதிரி ஒருத்தர் இவர் 5 லட்சம் ரூபாய ஒருவருக்கு கொடுத்து விட்டு அந்த 5 லட்சம் ரூபாய ஒரு 3 வருடமோ 5 வருடமோ அவர் வைத்திருந்து பிறகு திரும்ப இவர் வாங்கி கொள்கிறார் அப்படின்னா, அப்ப அதை என்ன சொல்லுவோம்? அதை கடன் என்று சொல்லுவோம். ஏனென்றால் இதுல வேற எந்த பயன்பாடும் நமக்கு இருக்கல, அதை கடன் என்று சொல்லுவோம். என்னிடம் வாங்கினாரு, திரும்ப 3 வருஷத்துக்கு கொடுத்தாரு, ஏன்னா நான் கடன் கொடுத்தேன். இப்ப இங்க இதை கடன் சொல்ல முடியுமா? கடன் சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே ஒரு பொருள் நம்மால் பயன்படுத்தப்படுது. சரி, பயன்படுத்தப்பட்டவருடைய சட்டம் என்ன, அதனுடைய மதிப்பு என்ன? அது மதிப்பானதுதான். ஆனால் மறைமுகமாக
அது ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு பேங்க்ல கொடுக்கிற ஒரு லாபம் எப்படி ஒரு வட்டியோ அது போன்ற ஒரு வட்டி இது ரொம்ப தெளிவான உண்மை. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம மார்க்க விஷயங்கள் வரும்போது ஆதாரம் என்ன, மூத்த உலமா சுன்னாவை பின்பற்றக்கூடிய சரியான கல்வியாளர்கள் ஒரு விவகாரத்தை பற்றி என்ன தீர்ப்பளிக்கிறாங்க என்பதையெல்லாம் பார்க்கறத விட்டுட்டு நாம என்ன செய்வோம்னா இந்த மாதிரி கருத்துருவாடு வந்தா மட்டும் அதை 2ஆம் தரமா வச்சுட்டு அதுல நமக்கு சரின்னு தோணுறதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு ஒண்ணு. அப்ப நம்முடைய தந்தை ஆதாமையும் ஹவ்வாவையும் எப்படி ஷைத்தான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வைத்தான்னா, அல்லாஹ் தடுத்திருக்கான. ஏன்னா இதுல இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை இருக்குது, அதை அல்லாஹ் இப்ப தடுத்து வச்சிருக்கிறான். நீங்க அந்த நன்மையை அடையலாம். என்ன? ஷைத்தான் 2 விஷயத்தை போட்டான். ஒண்ணு, நீங்க அதை சாப்பிட்டா மலக்குகள் ஆயிடுவீங்க, அதனால சாப்பிடுங்க, மலக்குகள் ஆயிடலாம். நல்லது தானே, அல்லாஹ்வை தானே வணங்க போறீங்க. இன்னொரு ஆசையை போட்டான். நீங்க அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மரணமே இருக்காது, நீங்க எப்போதும் சொர்க்கத்திலே தங்கி இருப்பீங்க. அப்ப இந்த எண்ணங்களை ஷைத்தான் வஸ்வாச தூண்டலை போடதான் அவங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்தாங்க. அப்ப அதுக்காக ஷைத்தான் எந்த அளவுக்கு ஏமாற்றினான் என்றால், சத்தியம் செய்தான், அல்லாஹ் மீது சத்தியம் செய்தான், நான் உங்களுக்கு நன்மையைத்தான் செய்கிறேன். அப்ப நம்மிடம் ஒருவர் சத்தியம் செய்து ஒரு விஷயம் சொல்றாருங்கிறதுக்கு அவர் உண்மையாளராக முடியாது, ஆதாரம் தான் முடிவாகும். ஆதம் ஹவ்வாவுடைய ஆதாரம் எதுவா இருந்துச்சு? அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் சாப்பிடக்கூடாது, ஆனா அந்த ஆதாரத்தை மறக்கடிக்க வச்சான். அதை விட்டுட்டு அவங்க என்ன செய்யறாங்க? இவனுடைய சத்தியத்தை நம்பினாங்க. அவன் ஒரு பொய்யன் என்பதை அவங்க சாப்பிட்ட பிறகு தெரிஞ்சிருச்சு, பாவம் செய்துட்டு வந்துருது, அவங்களுடைய வெட்கத்தலங்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மிகப்பெரிய சோதனைக்கு ஆளானாங்க. எந்த அளவுக்குன்னா, முதல்ல சொர்க்கத்தில் இருந்தவங்க அங்கிருந்து துரத்தப்பட்டாங்க, இறக்கப்பட்டாங்க. எங்க? பூமிக்கு இறக்கப்பட்டாங்க. அப்ப இதே போலத்தான் ஷைத்தான் மனிதர்களை வழிகெடுப்பதற்கு தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பான். இதை அல்லாஹ்விடம் சொன்னான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை 38வது சூராவுடைய 82, 83 2 ஆயத்துகள்ல சொல்லி காட்டுகிறான். பாருங்க. கால ஃபபிஇஸ்ஸதிக, அல்லாஹ்வே உன் கண்ணியத்தின் மீது, இஸ்ஸத் மீது சத்தியமாக, லஉஹ்வியன்னஹும் அஜ்மஈன், நான் இந்த ஆதமுடைய பிள்ளைகள் அனைவரையும் வழிகெடுத்தே தீர்வேன். அல்லாஹ்வோட சொல்றான், சத்தியம் செய்து, அல்லாஹ் மேலே சத்தியம் செய்து சொல்லுகிறான். இல்லா இபாதிக மின்ஹுமுல் முஹ்லஸீன், ஆனால் உன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உன்னுடைய அடியார்கள், நல்ல அடியார்களை தவிர என்று சொன்னான். அதாவது அவர்கள் மீது ஷைத்தானுக்கு ஆதிக்கம் இல்லை. நல்ல அடியார்கள் யார் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பற்றி பிடித்துகிறார்களோ, நபியின் கட்டளையை பற்றி பிடித்துகிறார்களோ, அவர்களிடம் இவனுடைய எந்த தாட்சமும் பலிக்காது, இவனுடைய எந்த திட்டமும் பலிக்காது, எல்லாம் தோல்வி அடைச்சோம். ஆகவே அதையே அவன் புரிஞ்சு, இல்ல இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன், இஹ்லாஸாக உல தூய்மையோடு உனக்கு அஞ்சியவர்களாக யார் உன்னை வணங்கி உனக்கு கீழ்ப்படிவார்களோ அந்த அடியார்களை நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னான். அப்ப ஷைத்தான் இவ்வளவு திட்டத்தோடு தான் வந்திருக்கிறாங்க நம்ம தெரிஞ்சோம்னா அவனுடைய சதிகள் எவ்வளவு இருக்கும், அதுல இருந்து தப்பிக்கிறது எவ்வளவு முக்கியமானது. அப்படி தப்பிக்கணும்னா நம்முடைய திறமையை கொண்டு, நம்முடைய அறிவை கொண்டு நம்ம தப்பித்தர முடியுமா? முடியாது. நபியே இருந்தாலும் அவர் அப்படி தப்பிக்க முடியாது. அதனால அல்லாஹ் நபிக்கு கட்டளை இடுகிறான், உங்களுக்கு ஷைத்தானுடைய ஏதாவது ஒரு தீண்டல், ஊசலாட்டம் உள்ளத்துல ஏற்பட்டால் நீங்க அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடுங்கள். நபி யார்? அல்லாஹ்விடம் நிறைய வஹி பெறுகிறவர். வஹியை பெறக்கூடிய நபியா இருந்தும் ஜிப்ரீல் மலக்குகளின் தலைவர் அந்த நபியிடம் நேரடியா வருகிறார். அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை ஓதி காட்டுறார், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சொல்லுகிறார். அந்த ஜிப்ரீல் கண் கூட நேரடியாக பார்த்திருக்கிறவர். அப்படிப்பட்ட நபியா இருந்தும் கூட இந்த ஷைத்தான் விஷயம் வந்தா மட்டும் அல்லாஹ்வோட தான் பாதுகாப்பு தேடணும். அல்லாஹ் கட்டளையிட்டான். அல்லாஹ் நமக்கு சொல்றான், தன் நபிக்கும் சொல்றான், ஃபஇதா கரஅத்தல் குர்ஆன, நீங்கள் குர்ஆனை ஓதினால், நபிக்கு தானே வஹி இறங்குது, அந்த வஹி இறங்கக்கூடிய நபி குர்ஆனை ஓதுறாங்க. நம்மை போல குர்ஆனை இப்படி கையில ஒரு புத்தகமா வைத்து ஓதுகிறவர் அல்ல, மனசுல மனப்பாடமும் இருக்கு. அப்படிப்பட்ட நபி அவர். அந்த நபிக்கு அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஃபஇதா கரஅத்தல் குர்ஆன, நீங்கள் குர்ஆனை நபியே ஓதினால், ஃபஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்,
விரட்டப்பட்ட ஷைத்தானுடைய தீங்கை விட்டு நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு அவனிடம் பாதுகாப்பு தேடுங்கள். இன்னஹு லைஸ லஹு சுல்தானுன் அலல்லதீன ஆமனு வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அந்த ஷைத்தானுடைய ஆதிக்கம், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு எல்லா விவகாரங்கள் அவன் மீது பொறுப்பு சாட்டி இருக்கிறார்களே, அந்த மக்கள் மீது அந்த ஷைத்தானுடைய ஆதிக்கம் செல்லுபடி ஆகாது. ஆகவே நீங்க அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறவங்க அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடுங்க, அவன் மீதே தவக்குள் வைங்க. அப்ப அவன் உங்கள்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. அவை குர்ஆனை நீ ஓதினாலும் முதல்ல என்ன சொல்லணும்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எப்படி நாம குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும் போது முதல்ல ஒரு சூறா ஒரு ஆயத்தோ ஓத ஆரம்பிக்கும் போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானை தீங்கி விட்டு அல்லாஹ்வோட பாதுகாவல் தேடுகிறேன்னு சொல்லணுமோ, இந்த கட்டளை இது நமக்கு மட்டும் இல்ல, இந்த கட்டளை முதல்ல நபிக்கு இறங்கி இருக்குது குர்ஆன்ல. ஃபஇதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னமா சுல்தானுஹு அலல்லதீன யதவல்லௌனஹு வல்லதீன ஹும் பிஹி முஷ்ரிகூன். அவனிடம் யார் தோழமை கொண்டு நல்ல எண்ணம் வச்சுக்கிட்டு, அதாவது ஒரு ஷைத்தானை பற்றி நல்ல எண்ணம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ, அதே மாதிரி அவனுக்கு கட்டுப்படுறாங்களோ, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாங்களோ, அவங்களிடம் தான் இந்த ஷைத்தானுடைய எல்லா திட்டமும் பலிக்கும், அவன் ஆதிக்கம் செய்வான். ஆகவே நீங்க அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடிட்டீங்க ஷைத்தானை விட்டுனா அவனுடைய எந்த ஆதிக்கம் செல்லுபடியாகாது நபின்னு அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் எச்சரிக்கிறான். சூரா அன்-நஹல் 16வது சூறாவுடைய 98 100 வரைக்கும் உள்ள ஆயத்துக்கள். அப்ப இன்னைக்கு நாம இதுதான் பார்த்துருக்கிறோம். சரி, அல்லாஹ்விடம் ஷைத்தானை விட்டு அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடுவது எப்படி? இதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாம அதனுடைய முறை எல்லாவற்றையும் படிப்போம். பாரக்கல்லாஹு ஃபீக். ஜஸாக்கல்லாஹு கைரன் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும்.